ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே நிற்கவே முடிய மாட்டேங்குதுங்க. பச்சை பயிர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பச்சை பயிரை அரிசி ஊற வச்சு வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் ஒரு பிடி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, தக்காளி, சீரகத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் நான் வீட்லேயே மாடுக்கிறங்காட்டி வீட்லேயே நெய் ரெடி பண்ணிடுவோங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டையும் போட்டுக்கலாங்க. சீரகத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம், வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாங்க. அதை ஒரு பரட்டி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாங்க. அதையும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க. அப்புறம் ஊற வச்சுன பச்சை பயிறு சேர்த்திடலாங்க. இதில் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி போட்டுக்கலாங்க. ஒரு படி போட்ட அரிசி அது அரைப்பிடிங்க. அதில் 1.5 இது தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1.5 படி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை பயிர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.